ஸோ ஹாய் ஹலோ வைஸ் வெல்கம் டு மோட்டோ ராக்கர்ஸ். நான் தான் உங்கள் மோட்டோ ராக்கர்ஸ். ஸோ இன்றைக்கி விலாகில் பார்த்தீங்கன்னா சண்டே ரைட் போகலான்னு சொல்லிட்டு எதில் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சைக்கிளில் போகிறோம். எஸ் கைஸ், நம்ம ரோட் பைக்கில் போகிறோம். நம்ம 2 வீக்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சர் ரைட் போயிருப்போம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து தூரிப்பான போயிருப்போம். ஐ மீன் கல்லாறுன்னு சொல்லுவாங்க இந்த ஏரியாவை. இப்போ வந்து பர்லியர். ஸோ நிறைய லேண்ட்ஸ்லைட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது நிலச்சரிவுகளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நியூஸில். வேறு மழை பெய்யுதில்ல, டிசம்பர் மாதம் வேறு ரொம்ப மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ நம்ம போய் பார்ப்போம். முடிஞ்சால் நாங்கள் போய் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் பாதியிலே திரும்புகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் மோட்டோ விலாகிங், ட்ராவல் விலாகிங், அப்புறம் கார் ரிவ்யூஸ், பைக் ரிவ்யூஸ், இந்த மாதிரி அட்வென்ச்சர் ரைட்ஸ் எல்லாமே ஃபன்னாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரோட் பைக் இங்கே தான் பத்திரமா பார்க் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே செக் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிடலாம். வீக்லி ஒன்ஸ் தான் எடுக்கிறோமா. ஸோ அடிக்கடி காற்று கம்மியாகிடுது. ஸோ காற்று அடிக்கலான்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம 100 PSI வைக்கணும். இந்த டயர்லேயே போட்டிருக்கோம் 100 PSIன்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 60 தான் இருக்குது. ஸோ நம்ம இப்போ 100 PSI அடிச்சு தான் கொண்டு போகணும். சம்டைம்ஸ் டயர் வந்து டேமேஜாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி லோ காற்று வச்சு ஓட்டினா. காய்ஸ், கிளம்பியாச்சு. எல்லோரும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. ஸோ காய்ஸ், ஃபைனலாக அப்பீல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ கரெக்டாக இங்கேருந்து கரெக்டாக பர்லியர் 7 கிலோமீட்டர்ஸ் வரும். அதரும் செமையாக இருக்குது. ஸோ வாங்க அப்படியே கண்டினியூவாக போயிட்டுருக்கலாம். ஸோ ஹில்ஸ் ஏறக்கு முன்னாடி இதான் ஃபஸ்ட் ஸ்டாப்பு. ஸோ கைஸ், நம்ம ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கிறக்காண்டி நின்றுட்டு இருந்தோம். நம்மளை வெல்கம் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஹாய், வா. தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு இடத்துக்கு வாங்கிட்டு வந்துருப்பேன் பிஸ்கெட்டு. நெக்ஸ்ட் டைம் வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நான் பிஸ்கெட் பாக்கெட் வாங்கிட்டு வரேன். குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் கண்டிப்பாக உங்கள் 2 பேத்துக்கு வாங்கிட்டு வரேன். வா. ஸோ இவரும் நம்ம ஃப்ரெண்டு தான். ஹலோ. திரும்பி பார்க்க மாட்றாங்க, குறுகுறுன்னு பார்க்குறாங்க. சைக்கிள்லாம் வந்திருக்கேன். சைக்கிள் தான் அது. சரி கைஸ், ரொம்பவும் ரெஸ்ட் எடுக்கக்கூடாது. ஸோ அப்படியே நம்ம கிளம்பலாம். தெரியுதா கைஸ் மேடு? ஸோ கைஸ், உங்களுக்கு தெரியுதா ஒரு பியூட்டிஃபுல் பீகாக், 2 பீகாக் போயிட்டுருக்கு பாருங்க. ஸோ கைஸ், போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்பாட் பார்த்தேன். தெரியுதா உங்களுக்கு? செம்மையாக இருக்குது. ஸோ நம்ம சைக்கிள் நிற்கிற லொக்கேஷன் பாருங்கள். ஸோ ஒரு கோட் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருமே. ஒரு கடினமான பார்த்து ஒரு அழகான செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக கைஸ், என்னால் அதிகமாக விளாக் பண்ண முடியல ஓட்டும்போது. ஏன்னா ஓட்டும்போது விளாக் பண்ணக்கூடாது, ஏன்னா ஆக்சிடெண்ட்டில் போய் முடியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் ஆக்ஷன் கேமரா சீக்கிரம் வாங்க ட்ரை பண்ணுறேன். இப்போதைக்கு நான் ஃபோனில் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கைஸ், இப்போ நம்ம கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பர்லியாருக்கு ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸில் தான் இருக்கும். ஸோ இங்கே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. லாஸ்ட்டு வீக் பார்த்திங்கன்னா ஒரு சிலிண்ட்ரு லாரி வந்து பார்த்திங்கன்னா எரிஞ்சு போச்சாமா. அதோட இதனால க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்மளால் போக முடியல. ஸோ நான் முடிஞ்சால் நெக்ஸ்ட் வீக் வந்து போயிட்டு நான் உங்களுக்கு பர்லியார் காமிக்கிறேன். ஸோ நம்ம இதோட திரும்பிடலாம். கீழே போயிட்டு நான் உங்களுக்கு நான் வாக் பண்ணுறேன். கரெக்டாக வந்து ஜஸ்ட்டு 1 கிலோமீட்டர் தான் இருக்கும். அந்த டேர்னிங் தெரியுதா? டேர்னிங் திரும்பினோடனே நம்ம ஒரு 500 மீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா பர்லியார் வந்துடும். நான் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஸ்டாப் பண்ணி நான் விளாக் பண்ணிகிட்ருக்கேன். ரோடு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப டேஞ்சராக இருக்கும். ஸோ லைட்டாக ஜஸ்ட்டு மிஸ் ஆனாலும் கிராஷில் தான் போய் முடியும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் ஓட்டும்போது விளாக் பண்ண முடியல. இதான் ஜென்யூன் ரீசன். நீங்கள் என்னடா கிளிப்பு நிறையா போடலான்னு நீங்கள் யோசிப்பீங்க, பட் ஆனால் இதான் ஜென்யூன் ரீசன். ஸோ காய்ஸ், நம்ம கிளம்பியாச்சு இங்கேருந்து. அது தெரியுதா உங்களுக்கு? ஊட்டி மலை. ஸோ காய்ஸ், ஃபைனலாக நம்ம கீழே இறங்கிட்டோம். பாருங்கள், எக்ஸைடே சைடு எடுத்து போயிட்டுருக்கேன்.
ஸோ கைஸ் கீழே வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டர் பாட்டில்ஸு பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் ஒரு ஆஸ் எ டூரிஸ்ட்டாக நீங்கள் ஊட்டி எங்கே ஹில் ஸ்டேஷன் எங்கே போனாலுமே ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் த்ரோ பண்ணாதீங்க. ஸோ இதுக்காண்டி கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறதே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய செலவாக இருக்குது. ஒரு சின்ன ஒரு ஹேபிட் அது ஜஸ்ட் ஒரு டஸ்ட்பினில் போட்டோம்னா அவங்க கலெக்ட் பண்ணி அவங்க போட்டுருவாங்க. ஸோ நம்ம இந்த வீடியோ எதுக்கு எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக் தெரியுது உங்களுக்கு. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டி ட்ரெயின், டாய் ட்ரெயின்னு சொல்லுவாங்க, அதோட ட்ராக் இது. ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிற லொக்கேஷனுங்கன்னு, அதோட ட்ராக் தான் அது. ஸோ இங்கே நம்ம பைக் சைக்கிளை பார்க் பண்ணிவிட்டு, ஸோ இது வந்து ஊட்டியோட மெயின் ஹில்ஸ் ஏரியா. இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் ட்ராக். ஸோ அதான் வந்து மெயின் ரோடு, வந்து ஊட்டிக்கு மெயின் ரோடு. ஸோ கைஸ் சொன்ன மாதிரி யாரும் மறக்காமல் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் வந்து த்ரோ பண்ணாதீங்க. இது வந்து நேச்சரை டெஸ்ட்ராய் பண்ணுற மாதிரி இருக்கும், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நம்ம டெஸ்ட்ராய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதோட நம்ம இந்த vlog-ஐ முடிச்சுக்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் பெல் ஐக்கான் தட்டி விட்டுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டுக்கு அப்புறம் அட்வென்ச்சர் டூருக்கு, மோட்டோ vlogging நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அன்டில் பை ஃப்ரம் மோட்டோ vloggers.